வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் கிட்டத்தட்ட 88 தொகுதிகளில் நடந்துட்டு இருக்கு நாடுதோறும். முக்கியமான தொகுதிகளுக்கெல்லாம் இந்த முக்கியமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ராஜீவ் சந்திரசேகர், சசி தரூர், ராகுல் காந்தி, அப்புறம் பூபேஷ் பாகேல், இப்படி முக்கியமான கேண்டிடேட்ஸ் நிக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சோடனே பிரகாஷ் ராஜ் ஒரு ட்வீட் போட்டுட்டாரு. நான் ஓட்டு போட்டுட்டேன், நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த ட்வீட் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி யூபியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஸ்டிடுவன்சியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த மதுரா கான்ஸ்டிடுவன்சில 2014லயும் 2019லயும் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியாக வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிஜேபியுடைய கேண்டிடேட் நடிகை ஹேமா மாலினி. இன்னைக்கு அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. தொடர்ந்து 3வது முறை அவரையே பிஜேபியில கேண்டிடேட்டா நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை கடுமையான அதிருப்தி மக்கள் கிட்டயும் இருக்கு, பிஜேபிக்குள்ளயும் இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அதிருப்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட், நான் 20 வருஷமா இந்த கான்ஸ்டிடுவன்சில மாடா உழைச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன், இங்கேயே பிளர்ந்து வளர்ந்தவனா, எனக்கு டிக்கெட் கொடுக்காம 2 முறையா ஹேமா மாலினிக்கு கொடுத்தாங்க. அப்ப கூட நான் பல்ல கடிச்சுக்கிட்டு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணேன். சரி, இவங்க வந்தா நம்ம தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு. ஆனா 3வது முறை கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறமும் தலைமை ஹேமா மாலினியை மீண்டும் நிறுத்திருக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த தலைமை மேலேயும் கட்சி மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு. அதனால நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லி வெளியில இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா அதே தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அம்மா மேல கடுமையான அதிருப்தி. என்னன்னா 10 வருஷமா எம்பியா இருக்கிறாங்க, ஆனா இந்த தொகுதிக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் இவங்க எத்தனை தடவை வந்திருக்கிறாங்கன்னு. இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது தெரியல. ஒரு லோக்கல் பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு, அந்த அம்மா கிட்ட இந்த அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமத்தோட பேரை சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. ஒரு போல் மீட்டிங்ல, பிரச்சார மேடையில அந்த அம்மா நிர்வாகிகளுடைய பேர்களை சீட்டு வாங்கி படிச்சுட்டு பாதியில நிறுத்திட்டு, ஒரு பேரை படிச்சுட்டு பாதியில நிறுத்திட்டு, மைக்ல மக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, மேடையில நிர்வாகிகள் உட்கார்ந்துருக்காங்க. திரும்பி கேக்குறாங்க, யாருப்பா இது, எனக்கு தெரியலையே அப்படின்னு. முக்கியமான நிர்வாகி கூட யாருன்னு தெரியாத அளவுக்குதான் இந்த அம்மா தொகுதியில வந்திருக்கு, தொகுதியில வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பிஜேபிக்குள்ளேயே கடுமையான அதிருப்தி. சரி, பிஜேபிக்குள்ளதான் இப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களிடையேவும் இந்த அதிருப்தி எதிரொலிக்கிறது. மதுரா தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாஸ் அதிகம், அர்பன் ஏரியாஸ் கம்மி. அர்பன் ஏரியால மோடி யோகி ஃபேக்டர் ஓரளவுக்கு ஒர்க் பண்றதுனால கடுமையான எதிர்ப்பு ஹேமா மாலினியை நோக்கி இல்ல. ஆனா ரூரல் ஏரியாஸ்ல பல பிரச்சனைகள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், இன்னொரு பக்கம் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸை தாண்டி பேப்பர் லீக், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் பற்றி எல்லாம் ஹேமா மாலினி தரப்போ இல்ல பாஜகவோ பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், அதே மாதிரி இங்க கிருஷ்ணர் கோவில நாங்க மேம்படுத்துவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இவர்களுடைய பிரச்சாரம் இருக்கு. ஆனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா, லோக்கலா பிறந்து வளர்ந்த ஒரு கேண்டிடேட். அவர் உங்களுக்கு லோக்கலா இருக்கக்கூடிய ஆட்கள் வேணுமா, இல்ல எங்க இருந்தோ வரக்கூடிய ஒரு நடிகை வேணுமா அப்படின்னு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்ற மாதிரி காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய விஷயங்களை முன் வைக்கும் பொழுது இது மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு உதாரணம், சமீபத்துல நடந்த ஒரு பிரச்சார மீட்டிங், பிஜேபியோடைய ரேலியில ஒரு இளைஞர் உட்கார்ந்து, அவர் பிஜேபி ரேலியில இருக்கிறாரு, அங்க இருந்து நெறியாளர்கிட்ட சொல்றாரு, நான் பிஜேபி ரேலியில தான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், என்னுடைய ஓட்டு ராகுல் காந்திக்கு தான். இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, ராமர் பேரையும் கிருஷ்ணர் பேரையும் சொல்றதை தவிர இவங்க மக்களுக்காக எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். 10க்கும் மேற்பட்ட யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நான் கேண்டிடேட்டா இருந்திருக்கிறேன், நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கிறேன். ஆனா எங்களுடைய நிலைமை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பக்கோடா விற்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் 10 வருஷமா பிஜேபி எங்களை வச்சிருக்கு. அக்னிவீர் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய பல இளைஞர்களோட எதிர்காலத்தையும் இவங்க பாழ் பண்ணிட்டாங்க. அதனால என்னுடைய ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் அப்படின்னு பிஜேபி ரேலியில உட்கார்ந்து தைரியமா பேசுறாரு ஒரு இளைஞர். இந்த அம்மாவுடைய டெலிவிஷன் இன்டர்வியூஸ பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூல கேக்குறாங்க, நீங்க 10 வருஷமா எம்பியா இருந்திருக்கீங்க இந்த தொகுதியில, இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, भरोसा है क्योंकि मैंने बहुत अच्छा काम किया है
and people are very happy with me. So many roads and so many things I have done which I just don't recognize right now. I don't remember much, but बहुत सारे काम किए. இந்த தொகுதிக்கு நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன், இது செஞ்சிருக்கேன், அது செஞ்சிருக்கேன். இப்படி நீங்க கேட்டீங்கன்னா, திடுதிப்புன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னால பெருசா சொல்ல முடியாது. ஆனா மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசுறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதுல வந்து தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, गंगा का पानी एक पाइपलाइन डाल के हमारा पूरा क्षेत्र में मिल रहा है पीने का पानी. ये समस्या उन्होंने हल किया और ये प्लांट को उन्होंने उधर लगाया है माट में इट्स वेरी बिग प्रोजेक्ट जहां पे गंगा का पानी आ रहा है. कई जगह आ चुका है और आना बाकी है. सो लाइक दिस ऑल दिस प्रोजेक्ट्स हमारे थ्रू हुआ है तो हमें बहुत अच्छा लगता है कि इतना कुछ चेंजेस आ रहे हैं. கங்கையில இருக்கக்கூடிய நீரை நாங்க குழா மூலமா வீட்டுக்கு கொண்டு வந்து குடிநீரா மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு பெரிய பிளான்ட்டை வந்து நான் வந்து எம்பியா இருக்கும் போது உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷமா மதுரா கான்ஸ்டிடியூன்சில எம்பியா இருக்கக்கூடிய ஹேமமாலினிக்கு கங்கை அந்த கான்ஸ்டிடியூன்சி வழியா போறதே இல்ல. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நதி யமுனை. அந்த யமுனையை வந்து சீர் செய்யறதுக்கும் அந்த யமுனையை கிளீன் பண்றதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற அடிப்படை ஜியோகிராபி கூட தெரியாத ஒரு எம்பியா இந்த அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களோட இன்டர்வியூஸ்ல தெளிவா தெரியுது. நீங்க வந்து தொகுதிக்கே வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வேற ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க. ये नहीं कि मैं घर घर जाके बैठा उनके साथ. दिस इज नॉट माय जॉब. मेरा काम क्या है? प्राइम मिनिस्टर जो है वो थोड़ी एवरीबॉडीज हाउस दे गॉट डिफरेंट वर्क फॉर हिम. मेरे हिसाब से एज ए सांसद मेरा अलग काम होता है. पब्लिक में जब मीटिंग्स वगैरह होता है हम जाते हैं. இந்த அம்மா ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. தொகுதிக்கு தினம் தினம் வரதா என் மேல, அதுக்காகவா என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அங்க பல விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்லிமெண்ட்டுக்கு போய் இவங்க பேசிருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்லயே லீஸ்ட் மிக கம்மியான அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடிய எம்பிஸ்ல இந்த அம்மா ஒரு எம்பி. அப்போ மோடி யோகி ஃபேக்டர் யூபில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, மோடி பேரையும் யோகி பேரையும் சொன்னாலே வாக்குகள் விழும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா ஏன் இப்படி ஹேமமாலினி மாதிரி கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடிக்கும் யோகிக்கும் அவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஹேமமாலினி தேவையில்லையே, ஒரு கங்கனா ரனாவட் தேவையில்லையே. இப்படிதான் அரசியல் அடிப்படை எதுவும் தெரியாத ஒரு கங்கனா ரனாவட்டை இமாச்சல் பிரதேஷ்ல கொண்டு போய் கேண்டிடேட்டா நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இவங்களை சொத்தி இருக்கக்கூடிய இவங்களுடைய கிளாமர், இவங்களுடைய பாப்புலாரிட்டி, அது மூலமாக ஏதாவது ஓட்டு தேருமா? நாம நிப்பாட்டுற கேண்டிடேட்ஸ் வந்து அரசியலை பற்றி புரிதல் இருக்கிறதா, ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இருக்கிறதா, ஓரளவுக்கு வந்து அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களா, கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் தெரிஞ்சவங்களா அப்படிங்கறத பத்தி இவங்க யோசிக்கிறதே கிடையாது. 76 வயசாவது ஹேமமாலினிக்கு முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க, பேசுனதே பேசுறாங்க, உளர்றாங்க. நம்ம பிரதமர் எப்படி மேடைக்கு மேடை சம்மந்தமே இல்லாம உளர்றாரோ அந்த மாதிரிதான் இந்த அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்தியா உலகத்திலேயே ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுவும் குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா நாட்டுல கால்வாசி யூத் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓட்டர் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1.85 கோடி. 20 இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 20 கோடி பேர் வந்து ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு இளமையான ஒரு நாடா நாம இருக்கிறோம். யூத் பாப்புலேஷன் டெமோகிராபிக் டிவிடெண்ட், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 25% மேல இருக்கு. அப்படிப்பட்ட நாட்டுக்கு இப்படி அரசியலை பத்தி எந்த புரிதலும் இல்லாத, முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய, இல்ல இன்னும் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்லயே உட்கார்ந்துட்டு ராமர் கோவில் கட்டுறோம், கிருஷ்ணர் கோவில் கட்டுறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் வேணுமா? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரச்சனையை உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணி அவர்களையும் மேம்படுத்தி நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மேம்படுத்தக்கூடிய ஒரு யங் எனர்ஜெட்டிக் என்டர்பிரைசிங் பிஎம் வேணுமா? பிஎம் மட்டும் சொல்லலைங்க, உங்க லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய எம்பிஸையும் யோசிச்சு பாருங்க. அரசியல்ல மட்டும்தான் ரிட்டையர்மெண்டே கிடையாது. அவங்களா ரிட்டையர் ஆகி மற்றவங்களுக்கு வழி விட்டாதான் உண்டு அப்படிங்கிற நிலைமை இருக்கு. மேலை நாடுகள்லாம் பாருங்களேன், 2 டேர்ம் இருந்துட்டாங்கன்னா 3வது டேர்ம் மக்களே வந்து நிராகரிச்சிடுறாங்க. போதும், 2 டேர்ம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அந்த 2 டேர்ம்ல நீங்க என்ன பண்ணீங்க, அதுதான் உங்களுடைய லெகசி.
புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க வயசானவங்க வந்து தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நில்லுங்க. ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பார்வை, நீங்கள் மக்கள் பிரச்சனையை அணுகக்கூடிய விதம் மாற வேண்டாமா? நீங்க வயசானவங்க, உங்களுடைய அட்வைஸ், உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைதான். ஆனா இளைஞர்கள் தான் இன்னைக்கு களத்துல தேவை. மக்களோட மக்களா நின்னு கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லயே இல்லாம கொஞ்சம் அதிரடியா நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு அதிகம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் எலெக்ட் பண்ணி நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். அவங்க தான் நமக்காக ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இப்படி 75 வயசு ஆகியும் 10 வருஷம் பதவியில இருந்தும் ஒன்னும் செய்யாம மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னா இவங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட அடிப்படை பிரச்சனை எப்படி புரியும் அந்த அம்மாவுக்கு? பல தொகுதிகள்ல இதுதானே நடந்துட்டு இருக்கு. அப்ப களத்துக்கு நிறைய இளைஞர்கள் வரணும். அது அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் அதை என்கரேஜ் பண்ணணும். சீனியர்ஸ் கௌரவமா வழி விட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க. உங்களுடைய அட்வைஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனா அது அட்வைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நிப்பாட்டிக்கணும். எத்தனையோ பார்ட்டிஸ்ல எத்தனையோ வருஷங்கள் வேலை செஞ்ச எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. பல கனவுகளோட வேலை செய்யறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இனி வரும் தேர்தல்களையாவது வாய்ப்பு கொடுங்க. 2 ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 ஃபேஸ் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல கூட எல்லா கட்சிகளும் இது போன்ற முயற்சிகள்ல இறங்கணும் அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த சமூகத்து சார்பாக நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு.